அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம வந்துட்டு 1000 ஜேகே சேர் 1001 எம்சிக்யூ மெக்கானிக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். 1001 மெக்கானிக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிகே சேர்றதுல ஃபஸ்ட்டு இது நம்ம மெஷர்மெண்ட் வந்துட்டு செய்யலை. ஏன்னா மெஷர்மெண்ட்டில் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லேயும் சரி எந்த எக்ஸாம்லேயும் சரி ஆக 1-2 கேள்வி வாரத்தால் வந்துட்டு அதில் வந்துட்டு மிக முக்கியம் இல்லை. ஏன்னா அதை லாஸ்ட்டாக படித்தாலும் 1-2 மார்க்ஸ் தான் வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது. அப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு படிக்கலாம். மெக்கானிக்ஸில் வந்துட்டு ஒரு தொகையான கேள்வி வரப்போகுது. ஒரு 12-13 கேள்விகள் மட்டும் மெக்கானிக்ஸில் எந்த பேப்பர் எடுத்தாலும் வரப்போகுது. நீங்கள் டேர்ம் பேப்பர் எடுத்தாலும் சரி அதில் வரப்போகுது. ஃபஸ்ட் டேர்மில் ஆகக்கூடிய மெக்கானிக்ஸ் தான் எல்லா கேள்வியும் வரும். அடுத்தது நீங்கள் ஃபைனல் பேப்பர் எடுத்தாலும் சரி எந்த பேப்பர் எடுத்தாலும் கூட உங்களுக்கு எந்த கேள்விகள் வரப்போகுது, மெக்கானிக்ஸ் கேள்விகள் தான் ஆகக்கூடிய வரப்போகுது. ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம மெக்கானிக்ஸுக்குள்ளே சேர்த்து செல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் கருவிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்துட்டு நான் செய்யலை. கருவிகள் கடைசியாக லாஸ்ட்டாக வந்துட்டு செய்கிறேன். கருவிகளை வந்துட்டு லாஸ்ட்டாக செய்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பாட்டை வந்துட்டு லாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அந்த சின்ன பாட்டு படிக்க இல்லாட்டியும் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்லை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள், அதில் நிறைய புலவிடாமல் நிறைய ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை. நம்ம எங்கே புலவுடுறோன்னு சொன்னால் மெக்கானிக்ஸில் நிறைய பேர் தடுமாறுற நிறைய பேருக்கு ஐடியா வரல ஐடியா வந்தாலும் கூட ஏன் இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால் கேள்வியை ஃபுல்லாக பொழைச்சிட்டு போகும். அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் மெக்கானிக்ஸில் வந்துட்டு ஈஸியாக வழங்கி எடுத்துன்னு சொன்னால் சிம்பிளாக மார்க்ஸ் 12-13 கேள்வி வந்தாலும் 12க்கு 13, அதாவது 13க்கும் ஒரு 12-11 எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக தான் வரும் கேள்விகள். நம்ம ஜேகே சார் எம்சிக்யூ செஞ்சேன்னு சொன்னால் ஃபைனல் கேள்வியெல்லாம் ஒரு கேள்வியில் இருக்க மாட்டுச்சு. ஏன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. 1001 கேள்விங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட். அந்த பெரிய அமௌண்ட் ஒன்று வந்துட்டு நம்ம முடிச்சேன்னு சொன்னால் நம்மளால் நிறைய கேள்விகள் வந்துட்டு செஞ்சேன்னு சொன்னால் ஃபைனல் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு மெக்கானிக்ஸ் பார்ட். அதே மாதிரி மற்ற பாட்டிலேருந்து தான் மற்ற கேள்வியிலேருந்து தான் நிறைய கேள்விகள் செய்யும்போது நமக்கு அந்த பாடம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஞானி சொல்கிறார் எப்படின்னு சொன்னால் 100 முயற்சி செய்கிறதால எனக்கு கிடைக்க போகிற வெற்றி வந்துட்டு 1% தான் கிடைக்கலாம். அவருக்கு 100 முயற்சி செய்கிறதால அவருக்கு கிடைக்க போகிற வெற்றி வந்துட்டு 1% தான் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருண்டா அந்த முயற்சியை 1000 மாற்றின உடனே அவருக்கு கிடைக்கிற வெற்றி எத்தனை % கூடுதான்? 10% கூடுதான். அப்போ அவர எண்ணிக்கையை கூட்ட என்ன நடக்குது? அவர வெற்றியும் கூடுது. அதே மாதிரி நம்ம கேள்விகளோட எண்ணிக்கையை கூட்ட நம்மளோட கேள்விகளோட இலகுத்தன்மை வந்துட்டு அதிகரிக்கும். அதே மாதிரி கேள்வி செய்யக்கூடிய இலகுத்தன்மை அதிகரிக்கிறதால நம்மளோட வெற்றியும், அதாவது கேள்விகளில் ஆன்சர் எடுக்கிற வீதமும் வந்துட்டு அதிகரிக்க போகுது. இப்போ சரி நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். நான் சின்ன விஷயங்கள் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். இப்போ பாருங்கள், முதலாவது சாப்டர் நான் எடுக்க போகிறேன். மெக்கானிக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய 3வது பாட்டாக கருவிகள் நான் செய்யவில்லை. நான் சொல்லிட்டேன் கருவிகள் இப்போ செய்யலை, நான் லாஸ்ட்டாக செய்வேன். இப்போ அவ்வளோக்கு முக்கியம் இல்லை. அதால் 3வது சாப்டர் அதிக்கிற காவிகளும் எண்ணிகளும்ங்கிற சாப்டரை நான் எடுக்கிறேன். காவிகளும் எண்ணிகளும்ங்கிற சாப்டர் அடுக்கணும். காவிகளும் எண்ணிகளும்ங்கிற சாப்டர்ல எத்தனை கேள்வி மொத்தமா வந்திருக்கு? ஆக குறைய கேள்வி தான். ஒரு 15 கேள்வி மட்டும் வந்திருக்கு. சிம்பிளான கேள்விகள். 15 கேள்விகளையும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதலாம் கேள்வியை பாருங்க. பின்வரும் சோடிகளில் எது முறையே காவிக்கணியத்தையும் எண்ணிக்கணியத்தையும் தருவது? முதலாவது காவிக்கணியம்டா என்ன, எண்ணிக்கணியம்டா என்ன? காவிக்கணியம்டா என்ன, எண்ணிக்கணி என்றா என்ன? காவிக்கணிங்கிறது திசை பருமனை கொண்டு இருக்கிறது தான் காவிக்கணியம்.
திசை காமா பருமனை கொண்டிருக்கிறது தான் காவிக்கணியம். எண்ணிக்கணியங்கிறது பருமன் மட்டும் கொண்டிருக்கீங்க. அதாவது ஒரு பருமனை மட்டும். டைம்ங்கிறது வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியம், அதுக்கு ஒரு பருமன் மட்டும்தான் இருக்கு. அதுக்குன்னு ஒரு திசை இருக்கா? பழஞ்சுழியை சுத்துறதோ, இடஞ்சுழியை சுத்துறதோ, இல்லாட்டி நேராக போறதோ, சைட்ல போறதோ அப்படின்னு ஏதாவது திசை இருக்கா? இல்லை. அப்ப அது ஒரு பருமன். காவிக்கணியங்கிறது அதுக்கு ஒரு திசை இருக்கும். விசை எடுத்தீங்கன்னா அது வள நோக்கி இருக்கும், இடம் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும், அப்படின்னு நிறைய திசைகள் வரும். அதே மாதிரி அதுக்கு ஒரு பருமன் வரும். அப்ப திசையும் பருமனும் இருந்தால் தான் அது காவி. இப்ப அவர் கேட்டிருக்கிறத பாருங்க, காவியும் ஒரு எண்ணியும் கேட்டிருக்காரு. காவியும் எண்ணியும் பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இடப்பெயர்ச்சியும் ஆறுமுடுகளும் தந்திருக்காரு. இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம். சரி, எண்ணிக்கணியம் ஆறுமுடுகள் எண்ணிக்கணியமா? ஆறுமுடுகள் வந்துட்டு காவிக்கணியம், அது வந்துட்டு திசை கொண்டிருக்கும். அதே மாதிரி வலுங்கிறது ஒரு எண்ணிக்கணியம், கதிங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். வலுவை பாத்தீங்கன்னு சொன்னா வலுங்கிறது என்னது? வலுங்கிறது சக்தியின்கு, வலுங்கிறது வேலையின்கு, செய்த வேலையின்கு நேரம். வேலையின்கு நேரம். வேலை என்னது? வேலை சக்தி எல்லாம் ஒரே அலகுகளை கொண்டிருக்க போகுது. வேலை சக்தி எல்லாம் ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்க போகுது. வேலைங்கிறது வந்துட்டு என்னது? ஒரு எண்ணிக்கணியம். அப்ப எண்ணிக்கணியத்தை பிரிக்கக்குள்ள வலுவும் வந்துட்டு என்ன? இது ஒரு எண்ணிக்கணியமா தான் இருக்க போகுது. வலுங்கிறது ஒரு எண்ணிக்கணியமா தான் இருக்க போகுது. அப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க, ரெண்டாவது ஆன்சரை பாருங்க. ரெண்டாவது ஆன்சரை பாத்தீங்கன்னா வலுவும் ஒரு எண்ணிக்கணியம், கதியும் ஒரு எண்ணிக்கணியம். மூன்றாவது பாருங்க வேலைங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு எண்ணிக்கணியம். அப்ப அழுத்த சக்திங்கிறதும் ஒரு எண்ணிக்கணியம். அப்ப அதுவும் எண்ணிக்கணியத்தை தருது. மூன்றாவது பாருங்க விசை வந்துட்டு என்னது? காவிக்கணியம். விசை வந்துட்டு ஒரு காவிக்கணியம், திசை இருக்கும். இயக்கப்பாட்டு சக்தியை பாருங்க, இயக்கப்பாட்டு சக்திங்கிறது ஒரு எண்ணிக்கணியம், அதுக்கு வந்துட்டு திசை இருக்க மாட்டேங்குது, பருமன் மட்டும் தான் இருக்க போகுது. அப்ப அது ஒரு எண்ணிக்கணியம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆன்சர் நாலாவது ஆன்சர் வரப்போகுது. இது ஒரு சிம்பிளான கேள்வி, எல்லாரும் செய்யக்கூடிய கேள்வி. இதுல வந்துட்டு விளங்கப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். சிலாக்கள் வலு வந்துட்டு காவிக்கணியத்தில் போடுவாங்க, காவிக்கணியத்தில் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. ஆனா வலு வந்துட்டு என்னது? எண்ணிக்கணியம். வேலைங்கிறதும் ஒரு எண்ணிக்கணியம். அடுத்தது உந்தம் வந்துட்டு திசைரிக்கும். திணிவு தர வேகம் தானே உந்தம். அப்ப அதுக்கு வந்துட்டு வேகத்துக்கு திசைரிக்கிறதால உந்தத்துக்கும் திசைரிக்கும். அப்ப அது ஒரு காவிக்கணியம். வேகம் வந்துட்டு காவிக்கணியம். அப்ப விட வந்துட்டு நாலாவது. அடுத்த கேள்வியை பாருங்க, ரெண்டாம் கேள்வியை பாருங்க. ஏ கமா பி என்பன இரு காவிகள். ஏ கமா பிங்கிறது இரு காவிகள். அவர் தொடர் கொண்டு தர்றாரு. இப்படி ஒரு தொடர் கொண்டு தந்து ஆக இருப்பின் ஏ கமா பிக்கு இடைப்பட்ட கோணம். ஏ கமா பிங்கிறது ஒரு காவியம். இப்படின்னு ஏ இருக்காம், இப்படின்னு பி இருக்காம். இது கடைப்பட்ட கோணமே நடுகர். இது கடைப்பட்ட கோணமே நடுகர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மட்டு பெருமானம் என்னத்துக்கு போடுறேன்? ஒரு காவிட கூட்டல் இதுல பருமனை குறிக்கிறதுக்கு தான் என்னது? மட்டு பெருமானம் போடுறேன். இதுல பருமனை குறிக்கிறதுக்கு தான் மட்டு பெருமானம் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல விளைவுள் என்னது? ஏ பிளஸ் பி ரெண்டு காவிகளை கூட்டுறதுக்கான விலையில் நம்ம படிச்சிருப்போம். இப்படி வந்துட்டு இது வந்துட்டு பிங்கிற விசைன்னு எடுப்போம், இது வந்துட்டு கியூங்கிற விசைன்னு எடுப்போம். இதுல பருமன் விலையில் வந்துட்டு எப்படி எடுப்போம்? வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் சக 2 பி கியூ கொஸ்டிட்டான்ற ஒரு சமன்பாடு படிச்சிருப்போம். இது பருமனுக்கான. அதே மாதிரி ஏ பிளஸ் பி காவிட பருமனுக்கானது அதை அப்படியே போடுங்க. ஏங்கிற ஒரு காவி. அப்ப ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் பிளஸ் 2ab cos theta சமன் a minus bங்கிறதும் ஒரு காவி. a minus bங்கிறதும் ஒரு காவியாகும். அப்ப a minus bங்கிற காவி என்னன்னா அதுக்கும் வந்துட்டு பருமனுக்கான சமன்பாடை போட்டீங்கன்னா அதுல பருமன்னா விலையுள்ள பருமன்
ஏ மைனஸ் பிங்கிறது பி திசை வந்துட்டு மாறி ஏ பிளஸ் பிங்கிறது இப்படி வந்துருக்கு பாருங்க. இதை ஏன்னு எடுத்துட்டேன்னா இதை பின்னு எடுத்துட்டேன்னா மைனஸ் பின்னு இப்படி வந்து இந்த திசை இப்படி வந்த திசை வந்துட்டு மற்ற பக்கம் மாறக்குள்ள இது மைனஸ் பின்னு எடுத்துருப்போம். இதுக்கு வந்துட்டு பருமன் எப்படி எடுப்போம்? பருமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் வரப்போதும் இங்க சக போட்டு 2a பிளஸ் பி இருக்கிற இடத்துல அந்த மைனஸ் பியை கொண்டு போய் போடுறேன். பிளஸ் பி இருக்கிற இடத்துல மட்டும் மைனஸ் பியை கொண்டு போய் போடுறேன். ஏற்கனவே பிளஸ் இருந்ததால இங்க பிளஸ் பியை கொண்டு போய் போட்டேன். இங்க இப்ப மைனஸ் பி இருக்கிறதால மைனஸ் பியை கொண்டு போய் போடுறேன். போட்டேன்னா என்ன வரப்போகுது? இங்க அதே கோவை வரப்போகுது. இங்க என்ன வரப்போகுது? ஏ வர்க்கம் பி வர்க்கம் இங்க பெருக்கப்பட்டுச்சுன்னா மைனஸ் 2ab cos theta மைனஸ் 2ab cos theta இங்க வரப்போகுது ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் பிளஸ் 2ab cos theta 2ab cos theta வரப்போகுது. இது என்னது? இது என்னது? இந்த கோவம் வந்துட்டு ஒரு விளைவுளுக்கான பருமனுக்கான விளைவுட பருமனுக்கான போட்டிங்கன்னு சொன்னா ஒரு விளைவுல ஒன்று வரப்போகுது. இப்படின்னு ஏ பிளஸ் பிக்கான விளைவு வந்துட்டு ஆறு. இந்த ஆறுற பருமன் தான் இது. ஆறுற பருமன் தான் இது. ஆறுற பருமனுக்கான கோவை எழுதியிருக்கேன். இப்போ இதை சுருக்கும். ரெண்டு பக்கமும் வர்க்கிப்போம். ரெண்டு பக்கம் வர்க்கிச்சா ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் பிளஸ் 2ab cos theta சமன் இங்களையும் ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் மைனஸ் 2ab cos theta. இப்போ ஏ வர்க்கம் வெட்டுப்படும், பி வர்க்கம் கழிவட்டு வெட்டுப்படும். இப்போ மைனஸ் 2ab அங்கே வந்துச்சுன்னா பிளஸ் மாறும். அப்போ 4ab cos theta வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கு. இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ cos theta வந்துட்டு என்னதுக்கு சமனாக இருக்க போகுது? இங்கே பிரிச்சுட்டோம்னா பூஜ்ஜியத்துக்கு. அப்போ cos theta பூஜ்ஜியம் எங்கே வரும்? தீட்டா வந்துட்டு 90 பாகையிலாம் cos theta வந்துட்டு பூஜ்ஜியமாக வரும். சைன் பூஜ்ஜியம், சைன் தீட்டா பூஜ்ஜியம், தீட்டா வந்துட்டு பூஜ்ஜியம் பாகையில். அப்போ cos theta 1 வந்துச்சுன்னா தீட்டா வந்துட்டு பூஜ்ஜியம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ தீட்டா எத்தனை பாகை வரும்? 90 பாகை வரும். ஆன்சர் எத்தனை ஆகுது? ஆன்சர் 4. எவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமே இல்லை. காவிகள்ங்கிறது எல்லாரும் செய்கிறது தான். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செஞ்சு காட்டல. எல்லாம் செய்கிறது தான், எல்லாரும் செய்கிறது தான். சில கேள்விகள் தான் டஃப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஈஸியானது. எல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா கேள்விகளும் வந்துட்டு கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை. சில கேள்விகள் வந்துக்கிட்டு நல்ல ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்மளோட மைண்டில் தோன்றது என்னது? மெக்கானிக்ஸ்னாலே கஷ்டம், மெக்கானிக்ஸ்னாலே கஷ்டம் அப்படிங்கிறத மைண்டில் இருந்து முதல் தூக்குங்க. மெக்கானிக்ஸ்ங்கிறது லேசி. 1-2 கஷ்டமாக வர்றதுக்காண்டி எல்லாத்தையும் கஷ்டம் எடுக்கலாம். அந்த 1-2ஐயும் நம்ம செய்ய பழகிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும். சரி, அப்போ அடுத்தது 3ஆம் கேள்வியை பார்ப்போம். 3ஆம் கேள்வி என்னென்னு வந்திருக்கும்? பின்வரும் 4 பௌதிக கணியங்களில் 4 காவி கணியத்தை கொண்டிருப்பது. 3ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னா 4 காவி கணியத்தை கொண்டிருக்கிறது எது என்று கேட்காது. 4 காவி கணியத்தை கொண்டிருக்கிறது எது என்று முதலாவது கணத்தாக்குங்கிறது ஒரு விசை. அப்போ அது காவி கணியம். அமுக்கம் வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியம். அமுக்கம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். உந்தம்ங்கிறது காவிக்கணியம். ஆர்முடுகள்ங்கிறது காவிக்கணியம். அப்போ ஒன்று இதில் அமுக்கங்கிறது எண்ணிக்கணியங்கிறதால இது வந்துட்டு என்னது? முதலாம் கேள்வி முதலாவது விட பிள்ளை. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஆர்முடுகள் காவிக்கணியம். சார்பு வேகம் வந்தாலும் சரியா, சார்பு என்று வந்தாலும் அது காவிக்கணியம். உந்தம் காவிக்கணியம். சக்தி எண்ணிக்கணியம். அப்போ அதுவும் போல. 3வது சார்பு வேகம் காவிக்கணியம், இடப்பெயர்ச்சி காவிக்கணியம், ஆர்முடுகள் காவிக்கணியம், விசை காவிக்கணியம். அப்போ எல்லாம் காவிக்கணியம். அப்போ ஆன்சர் எத்தனை? 3வது. 4வது ஆன்சர் பாருங்க. வெப்பம்ங்கிறது என்னது? வெப்பம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். அதால அந்த விட வராது. வெப்பம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். அடுத்தது 5வது பாருங்க. சக்தி, மின்னேற்றம், அமுக்கம், வேகம். இங்க சக்தி எண்ணிக்கணியம், மின்னேற்றம்ங்கிறதும்
ஒரு எண்ணிக்கணியம், அமுக்கம்ங்கிறது எண்ணிக்கணியம், வேகம்ங்கிறது மட்டும்தான் இங்க சார்பு என்ன, இங்க ஒரு காவிக்கணியம் அறிக்க போகுது. அப்ப மூன்றாவதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? மூன்றாவதுக்கு ஆன்சர் என்ன வருது? மூன்றாவது ஆன்சர் வருது. மூன்றாவது ஆன்சர் வருது. சிம்பிளா ஒரு தட்டி விட்டுட்டு போற கேள்வி. சிம்பிளா மைண்டால பார்த்த உடனே தட்டி விட்டு போற கேள்வி. அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. 4வது ஒரு படம் ஒன்று தந்திருக்காரு. ஒரு இணைகரம் ஒன்று தந்து கேட்காரு. இப்ப இணைகரத்துல இப்படி ஒரு மூளை விட்டு தந்திருக்காரு. இப்படி ஆர்ந்து தந்திருக்காரு. இது வந்துகிட்டு என்ன தந்திருக்காரு? இது வந்துட்டு பிங்கிற விஷயம், இது வந்துட்டு கியூங்கிற விஷயம். இப்ப கேட்டிருக்காரு விலையுள் ஆரை தருவது. பி கியூங்கிற இடையிலான விலையுள் எப்படி போகுது? இதுல விலையுள் வந்துட்டு இப்படி போகுது. R1ங்கிறது வந்துட்டு பி கியூ, இந்த ரெண்டு விசை வந்துட்டு இப்படி தாக்கி நிச்சுன்னா விலையுள் எப்படி போகுது? R1 இது கடையில, இது வந்துட்டு தீட்டா கோணம்னா இது கடையில R1 போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த R வந்துட்டு பி பிளஸ் கியூட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குமா? பி பிளஸ் கியூட வந்துட்டு விலையுள்ள கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குமா? விலையுள், இந்த விலையுள் வந்துகிட்டு R சமன் பி பிளஸ் கியூக்கு சமனாக இருக்குமா? இல்ல, சமனாக இருக்காது. ஏன் சமனாக இருக்காது? ஏன்டா பி பிளஸ் கியூட விலையுள் வந்துட்டு R1 கூட போகும். அப்ப அதுக்கு வந்துட்டு சமனாக இருக்காது. அப்ப இது எப்படி வரப்போகுது? இப்ப பாத்தீங்க என்னன்னா இந்த இடத்துல ஆரம்ப புள்ளி எடுத்தேன்னா Q வந்துட்டு இப்படி போகுது, R வந்துட்டு இப்படி போகுது. அப்ப விளைவுல எழுதி இருக்க போகுது. இதுக்கு இந்த Qக்கும் Rக்கும் விளைவுல எழுதி என்ன இருக்க போகுது? P. இது ஆரம்ப புள்ளின்னு எடுத்தேன்னா Q இப்படி வந்து இது R, இப்படியோ R வருது. R வந்து இங்க முடியுது. அப்ப ஆரம்பம் வருது நினைக்கிற போட என்னது? P தான் இங்க வந்துட்டு என்னது? விளைவுலாக இருக்க போகுது. இங்க விளைவுலாக இருக்க போறது இங்க விளைவுலாக இருக்க போறது P. அப்ப பாத்தீங்கன்னா Q பிளஸ் R சமன் P. அப்ப R வந்துட்டு என்ன இருக்க போகுது? P மைனஸ் Q. இப்ப வந்துட்டு அப்படியே எப்படி வந்துச்சு? இந்த Qடையும் Rடையும் விளைவுலாக இருக்க போறது P. அப்ப நான் சமன்பாடு போட்டேன் என்னன்னா Q பிளஸ் R கூட்டுறது வந்துட்டு P க்கு சமனாக இருக்க போகுது. Q பிளஸ் R கூட்டுறது வந்துட்டு P க்கு சமனாக இருக்க போகுது. முன்னால பார்த்துருந்தா தானே எத்தனாம் கேள்வி? 2ஆம் கேள்வியில வந்துட்டு A பிளஸ் B சொல்றது என்னதுக்கு? R விளைவுகளுக்கு சமனாக இருக்கிறது தந்தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றது அதே மாதிரி தான். ரெண்டு காவிகளை கூட்டுறது வந்துட்டு அதுல விளைவுகளுக்கு சமனாக இருக்கும். அதுல பருமன் வந்துட்டு காணக்கொள்ள நீங்க வந்துட்டு என்னத்தை போடுவீங்க? பருமனை காணக்கொள்ள தான் A வர்க்கம் பிளஸ் B வர்க்கம் பிளஸ் 2AB cos θ சமன்பாடை போடுவீங்க. அதுல பருமன், அதுல காவிகளை கூட்டி எழுத சொன்னக்குள்ள எப்படி எழுதுவீங்க? காவி கூட்டல் எழுதக்கொள்ள காவி கூட்டல்ங்கிறது இதை வந்துட்டு என்னது? காவி கூட்டல் சொல்லுவோம். காவி கூட்டல் எழுதக்கொள்ள எப்படி? அதுல விசைகள் என்ன விசைகள் தந்திரிக்காலோ அந்த விசைகளை கூட்டி அதுல விளைவுகளுக்கு சமப்படுத்தி எழுதுவோம். அதான் வந்துட்டு காவி கூட்டல். காவி கூட்டல் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் காவி கூட்டல். இது வந்துட்டு பருமனை காண்றதுக்கான சமன்பாடு. இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப இது வந்துட்டு Q ஆரம்பிச்சு R கூட வந்து வாரத்தால இது வந்துட்டு Pங்கிறது விளைவுல வருது. அப்ப நான் சமப்படுத்திருக்கேன். Q பிளஸ் R கூட்டுறது P க்கு சமனா இருக்கும். இதுல இருந்து R காண்றேன் P மைனஸ் Q. அப்ப R ஐ தருவது என்று கேட்டிருக்காரு. எத்தனாவது ஆன்சர் வருது? உங்களுக்கு ஆன்சர் 2வது வருது. ஆன்சர் 2வது வருது. இப்ப பாருங்க 5வது கேள்வி. 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூற்று தந்து அதை கேட்டிருக்காரு. 5வது பாருங்க. A, B என்னும் இரு காவிகள் PQRS எனும் காவி இணைகரம் ஒன்றின் போது உற்பத்தியானது Pயிலிருந்து வரையப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு படம் ஒன்று தந்திருக்காரு. படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு இணைகரம் ஒன்று தந்துட்டு இது A விஷயம், இது A காவியம்,
இது வந்துட்டு பி காவியாம், இந்த இடம் ஓவாம், இல்லை இந்த இடம் பியாம், இந்த இடம் கியூவாம், இது ஆர், இது எஸ்ன்னு சொல்றாரு. இது ஆர், இது எஸ்ன்னு சொல்றாரு. இப்போ அவர் கூற்று சொல்றாரு என்னது? மூலைவிட்டம் பி ஆர் குறிப்பது ஏ பிளஸ் பி ஆகும். மூலைவிட்டம் பி ஆர்ங்கிறது எது? இது வந்துட்டு குறிக்கிறது ஏ பிளஸ் பி ஆகும். இது வந்துட்டு ஆர் விளைவுள் நடுத்தண்டு சொன்னா, ஆர் விளைவுள் நடுத்தண்டு சொன்னா இது வந்துட்டு ஏ பிளஸ் பி குறிக்கிறான். சரிதானே? ஏ பி இது ரெண்டு கூட டீட்டா கோணத்தை உள்ளால போறது என்னது? ஆர். இதான் விளைவுல அறிக்க போகுது. அப்ப ஏ பிளஸ் பி வந்துட்டு ஆர். அப்ப ஏ கூற்று வந்துட்டு என்னது? ஏ கூற்று சரி. அடுத்த பி கூற்று பாருங்க. பி கூற்று சொல்றாரு மூலைவிட்டம் QS குறிப்பது a மைனஸ் பி. மூலைவிட்டம் QS வந்துட்டு குறிக்கிறது QS குறிக்கிறது a மைனஸ் பி. a மைனஸ் பி மைனஸ் பி சொன்னா என்ன செய்வீங்க? இந்த குறியை மாத்துவீங்க. மைனஸ் பி சொன்னா இந்த குறியை மாத்துவீங்க. இப்ப மாத்தி பார்ப்போம். ஏற்கனவே இந்த பக்கம் இருக்கிறது, இப்ப இந்த பக்கம் வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பி காவி இப்படி போகுது, ஏ காவி இப்படி போகுது. அப்ப விளைவுலாக என்ன வரப்போகுது? QS தான் வரப்போகுது. விளைவுலாக வரப்போகுது QS தான் வரப்போகுது. அப்ப செல்றது என்னது? அவரு QS குறிக்கலாம். அப்ப சரிதானே? QSங்கிறது ஒரு விளைவுள் R12 எடுத்து சொன்னா ஏ மைனஸ் பிங்கிறது வந்துட்டு Qக்கு சமனா இருக்கும். சரிதானே? அப்ப இதுவும் சரிதானே? ரெண்டாவது. மூன்றாவது பாருங்க. சிஏ காவி ஏ பிளஸ் பி ஆனது எப்போதும் காவி ஏ மைனஸ் பிக்கு செங்குத்தாகும். மூன்றாவது செல்றாரு என்னன்னு சொன்னா சி கூற்று. சி கூற்று என்ன செல்றாருன்னு சொன்னா ஏ பிளஸ் பிங்கிறது எப்போதும் ஏ மைனஸ் பிக்கு செங்குத்தாக இருக்குமா? சரியாது? இது போல எப்போதும்ங்கிறது வந்துட்டு போல ஏ பிளஸ் பி சமன் ஏ மைனஸ் பி ஆக இருந்தா தான் செங்குத்து வரும். நம்ம ரெண்டாம் கல்லியில பார்த்திருந்தோம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சமனா இருக்கக்குள்ள எத்தனை பாக வருது? 90 பாக வருது. அப்ப ரெண்டும் சமனாக இருந்தா தான் நமக்கு எத்தனை? 90 பாக செங்குத்து வரும். அப்ப எப்போதும் செங்குத்துங்கிறது பொலையானது. எப்போதும் செங்குத்துங்கிறது பொலையானது. அப்ப சி கூற்று பொலை. சி கூற்று பொலை. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? ஏ பியும் ஏயும் பியும். ஆன்சர் என்ன? நாலாவது ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி என்னது? ஆறாம் கேள்வி. ஆறாம் கேள்வியை பாருங்க. ஆறாம் கேள்வி ஒரு படம் ஒன்று தந்திருக்காரு. ஒரு சீரான அறுகோணி தந்திருக்காரு. சீரான ஒரு அறுகோணி ஒன்று தந்துட்டு அதுக்குள்ளேயும் சில விசைகள் வருது. குறிப்போம் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு. ABCD ஏல தொடங்கி BCDEFங்கிற புள்ளிகள் தந்துட்டு ஒவ்வொரு விஷய குறித்து காட்டுறது. இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி வருது. அடுத்தது BA இப்படி போகுது, BC இப்படியும், இது இப்படியும், இப்படி சில விஷயங்கள் தந்துட்டு அவர் சொல்றாரு ABCDEF என்பது ஒரு சமபக்க அறுகோணி ஆகும். எல்லாம் வந்துட்டு சமபக்கமாம் ஒரு அறுகோணின்னு சொல்றாரு. காவி BA இன் பருமன் P ஆயின். காவி BA பருமன் வந்துட்டு என்ன? P. BA இன் பருமன் P ஆயின் உருவிலுள்ள காவி தொகுதியின் விளையுளின் பருமன். உருவிலுள்ள காவி தொகுதியின் விளையுளின் பருமன் என்ன கட்டிருக்காரு? விளையுள்ள கட்டிருக்காரு. மொத்த இந்த தொகுதியில விளையுள் என்னன்னு கட்டிருக்காரு. இப்ப நம்ம விளையுள்ள பார்ப்போம். இப்ப நம்ம விளையுள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த ஏ புள்ளி எடுக்க. இந்த ஏ புள்ளியில இருந்து இந்த விசை எப்படி போகுது? இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போய் அதே இடத்துல வந்துட்டு இப்ப விளைவுல என்ன? இந்த முக்கோணிட விளைவுல என்ன? 0.
ஆரம்ப புள்ளியில தொடங்கி அதே புள்ளியில ஏ புள்ளியில வந்து முடிகிறதால இதுல விளைவுகள் வந்துட்டு என்னது 0 இந்த முக்கோணி. அப்ப இந்த முக்கோணியை நான் ஃபுல்லா வெட்டிட்டுலாம். அப்ப இந்த முக்கோணியை நான் ஃபுல்லா வெட்டிட்டுலாம். அப்ப இந்த முக்கோணியை நான் தூக்கிட்டேன். அப்ப இவ்வளவு விஷயம் தான் தாக்குது. இப்ப அது 0 ஆயினதால இவ்வளவு விஷயம் தான் தாக்குது. இப்ப என்ன செய்ய போறேன், இது வந்துட்டு என்னது ஒரு சரிவகம். இது ஒரு சரிவகத்தை கழிச்சு வச்சிருக்கு. இப்ப பார்ப்போம், இந்த பி புள்ளி எடுங்க. பில ஆரம்பிச்சு BAAC பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுல விலை பிசிங்கிறது விலையில வருது. இந்த முக்கோணிட விலையில் வந்துட்டு பிசியாக வரப்போகுது. இந்த முக்கோணிட விலையில் வந்துக்கிட்டு பிசியாக வரப்போகுது. அப்ப ஏற்கனவே ஒரு விசை தாக்குது, பிங்கிற விசை ஏற்கனவே தாக்குது. இப்ப விளையுள் பி ஒன்று தாக்க போகுது. என் என்ன இருக்கு, இந்த காவி இரண்டோட விலையிலும் எங்க வருது, பிசி கோடு. ஏற்கனவே ஒரு விசை பி இருக்குது. அப்ப இதுல விலையில் இன்னொரு பி ஒன்று வரப்போ. அப்ப 2 பி விசை வந்துட்டு இங்க தாக்க போகுது. 2 பி விசை வந்துட்டு இங்க தாக்க போகுது. அப்ப இந்த விசை 2 பைட்ஸ். இது எக்ஸ்ட்ரா இடையில இருக்கிற கோடு தான். இந்த விசை பெய்யுது. அந்த 2 விசைக்கும் பதிலாக என்ன போடுறீங்க, பிங்கிற விசை அதுல விளைவுலாக படத்துல தாக்க போகுது இதுல. இப்ப இந்த 2 கோடுக்கு சமாந்தர கோடுக்கு விளைவில் காண்றது ஒரு கோட்டால போகுது, மொத்த விளைவுல வரப்போகுது. இதுக்கு என்ன விளைவுல வரப்போகுது, இது 2 பி. இது என்னது தந்திரிக்கிறா இல்ல, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஒரு அறுகோணியை நான் இங்க கீறேன். அறுகோணியை கீறிட்டு 2 சரிவகமாக உடைக்கேன். இது ஒரு சரிவகம், 2 சரிவகமாக உடைக்கேன். இப்ப இதுல பருமன் வந்துகிட்டு ஏண்டல்றேன். அப்ப இதுல பருமன் என்ன, இவ்வளவு தெரிய பருமனும் ஏதான். அத ஒரு சீரான அறுகோணி சொன்னா இந்த பக்கமும் ஏ, இந்த பக்கமும் ஏ. இப்ப இது கடைப்பட்ட கோணம் என்ன, 30 பாகை. அப்ப இது கடைப்பட்ட கோணம் 30. அப்ப மொத்தமாக வந்துட்டு அறுகோணிங்கிறதால எல்லா கோணம் உள்கோணம் வந்துட்டு 60 பாகை இருக்க போகுது. அப்ப இது 30 பாகை, இதுவும் 30 பாகை. அப்ப நான் விசை பிரிப்பு காவி பிரிப்பு செய்யறேன். ஏங்கிற ஒரு பக்கத்தை பிரிச்சுன்னு சொன்னா இவ்வளவும் வந்துட்டு கிடைக்கும் நம்ம. அப்ப ஏ காஸ் 30 வரப்போகுது. அப்ப இவ்வளவும் என்ன வரப்போகுது, சாரி இது வந்துட்டு 30 பாகையில் 60 பாகை வரும். 60 பாகை வரும். ஏன் மொத்தம் வந்துட்டு உள்கோணம் வந்துட்டு எல்லாம் 120 பாகை வரும். எல்லாம் உள்கோணம் வந்துக்கிட்டு 120 பாகை வரும். நீங்க கூட்டி பார்க்கலாம். எத்தனை, 1 2 3 4 5 6 கோணம் இருக்கு. 6 தர 120 எத்தனை, 6 தர 120 5 எத்தனை, 740. 6 தர 120 எத்தனை, 720 பாகை வரும். 720 பாகை வந்துட்டு அறுகோணின் உள்கோணங்கள்ட கூட்டுத்தொகை இருக்க போகுது. உள்கோணங்கள்ட கூட்டுத்தொகையாக இருக்க போகுது 720 பாகைங்கிறது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். வந்துட்டு நம்ம ஏற்கனவே சின்ன வகுப்புல வந்துட்டு படிச்சிருப்போம். வந்துட்டு ஒரு அறுகோணியின் உள்கோணங்கள்ட எல்லா உள்கோணங்கள்ட கூட்டுத்தொகை வந்து 720. அப்ப இது வந்துட்டு 120 பாகை இருக்க போகுது. அப்ப இது வந்துட்டு நம்ம உடச்சுன்னு சொன்னா 60 பாகை வரப்போகுது. அப்ப இந்த கோணத்தை இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்கத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன வரப்போகுது, இந்த பக்கத்தை ஒரு காவி பிரிப்பு செய்யற மாதிரி இந்த பக்கத்தை பிரிங்க.
இந்த பக்கத்தை பிரிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது ஏ கொஸ் 60. அதே மாதிரி இதுவும் ஏ கொஸ் 60 வரப்போகுது. அப்போ இந்த மொத்த நீள பக்கத்தை எடுக்க ஏ பிளஸ் 2 ஏ கொஸ் 60 வரப்போகுது. ஏ பிளஸ் 2 ஏ கொஸ் 60க்கு அரை. அப்போ கடைசி ஆன்சர் என்ன வருது 2a. இது வந்துட்டு விளங்கிருக்கும் நினைக்கிறேன். என்ன சொன்னா இந்த பக்கத்தை வந்துட்டு காவி பிரிப்பு செய்யற மாதிரி இந்த பக்கத்தை வந்துட்டு பிரிச்சு எழுதுறேன். இல்லாட்டி நீங்க கொஸ் 60 போட்டு செய்யலாம். கொஸ் 60 போட்டு கொஸ் 60 இல்ல கொஸ் 60 சமன் இது எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஓவர் ஏ எடுத்தீங்கன்னா எக்ஸ் சமன் ஏ கொஸ் 60 வரப்போகுது. எக்ஸ் சமன் ஏ கொஸ் 60 வரப்போகுது. இதை நான் வந்துட்டு பக்கத்தை வந்துட்டு காவி பிரிப்பு செய்யற மாதிரி செஞ்சு ஏ கொஸ் 60 எடுத்திருக்கேன். இது வந்துட்டு விளங்கிருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு அறுகோணி வரக்கொள்ள இந்த பக்கம் வந்துட்டு எத்தனை நீளம் வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு ஏண்டு தந்தாங்கண்டா அதுட்டு 2 மடங்கு 2a ஆக இருக்க போகுதுண்டு உங்களுக்கு அழகாக தெரிஞ்ச விஷயம். இது வந்துட்டு 2a ஆக இருக்க போகுதுண்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்துட்டு விளங்கிருக்கேன் நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிளா தெரிஞ்ச விஷயம் தான். இது தேவைன்னா இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை எடுக்கன் பாருங்க. இப்போ இது வந்துட்டு பீன்னு சொன்னா இந்த சின்ன நீளம் பீன்னு சொன்னா இப்போ இதை வந்துட்டு 2 பீன் எடுக்க மேலே எடுத்து தரவும் படி மேலே ஏற்கனவே எடுத்த மாதிரி இங்கே வந்துட்டு ஏன்னு சொன்னா இது பெருசு வந்துட்டு 2ஏங்கிற மாதிரி பீன்னு சொன்னா இது 2 பீன் எடுக்க. அப்போ இதுவும் 2 பி இதுவும் 2 பீன் தான். விலையுள் என்ன வரப்போகுது 4 பி. விலையுள் 4 பி. இவ்வளவு சிம்பிள். நம்ம செல்ல கதைக்குள்ள வந்துட்டு பெருசா இருக்கு, செய்யக்குள்ள மிக சிம்பிளா இருக்கும். இந்த சின்ன ஐடியாஸ் வந்துட்டு நமக்கு இருந்துச்சுன்னா ஆகவும் சிம்பிளா இருக்க போகுது. இது வந்துட்டு ஒரு கஷ்டமான கேள்வி இல்லை, ஆக லேசான கேள்விகள். இது வந்துட்டு நீங்களே செய்வீங்க. நான் வந்துட்டு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கேள்விகள் இல்லை, அவ்வளவு சிம்பிளான கேள்வி. அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன வரப்போகுது? ஆன்சர் வந்துட்டு 4வது ஆன்சர் வரப்போகுது. ஒரு அறுகோணியை பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒரு அறுகோணியோட உள்பக்கங்கள் எத்தனை கோணம் வரும் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு பக்கம் வந்துட்டு ஏன்னு சொன்னால் அதில் உள்ளுக்கு இருக்கிற ஒரு பக்கம் வந்துக்கிட்டு ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற எந்த பக்கம் எத்தனை ஏண்டு படிச்சிருப்பீங்க. 2a வரும்ண்டு. அது வந்துட்டு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை வச்சு இந்த கேள்வியை ஃபுல்லாக முடிக்கலாம். ஒரு அறுகோணியை வச்சு கட்டிருக்காங்க சும்மா. அடுத்த கேள்வியை பாருங்க. 7ஆம் கேள்வி. பின்வரும் பகுதிய கணியங்களில் காவி கணியம் அல்லாதது. 7ஆம் கேள்வியை பாருங்க. 7ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா காவி கணியம் அல்லாத நிறைய இடப்பெயர்ச்சி என்னது? காவி கணியம். கோணவேகங்கிறது ஒமேகாங்கிறது ஒரு திசை இருக்கும். அப்ப காவி கணியம். விசை திருப்பங்கிறது விசை தர தூரம் தானே, அது ஒரு காவி கணியம். இப்ப கணத்தாக்கம் ஒரு விசை, அது ஒரு காவி கணியம். சடத்துவ திருப்பம்ங்கிறது என்னது? சடத்துவ திருப்பம் படிச்சிருப்பீங்க. சடத்துவ திருப்பம் சமன் mr². இப்போ புள்ளித்திணிவுல இருந்து அதுக்கான தூரத்தின் வர்க்கத்துக்கு வந்துட்டு தூரத்தின் வர்க்கத்தை பெருக்கிறதுக்கு சமம் இருக்கு. இது 2 பெருக்கவும் வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியம். அப்ப சடத்துவ திருப்பம்ங்கிறது என்னது? ஒரு எண்ணிக்கணியமாகும். அப்ப 7ஆவதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? 5வது. 7ஆவதுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டு 5வது வரப்போகுது. இது வந்துட்டு ஆக சிம்பிளான ஒரு கேள்வி. காவிகளும் எண்ணிகளையும் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கேள்வியை சிம்பிள் சொல்ல இல்லாதே. சில கேள்விகள் 1-2 கஷ்டமாக இருக்கலாம். சில கேள்விகள் வந்துட்டு 1-2 கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சிம்பிளாக வந்துட்டு கேள்விகளை உடைக்கக்கூடிய மெத்தடுகள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா கேள்வியும் லேசியா. நான் செல்வேன் இந்த கேள்வி மட்டும் இல்லை, காவிகளை வச்சுட்டு மட்டும் இது லேசின்னு செல்லலாம். எல்லா கேள்விகளும் லேசியா. எல்லா கேள்விகளும் லேசி தான். இப்போ 8ஆம் கேள்வியை கொஞ்சம் பாருங்க. 8ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா 8ஆம் கேள்வியில அளவிடைக்கு வரையப்பட்டுள்ள உருவில் புள்ளி ஓவில் தொழிற்படும் OA OB OC OD என 4 காவிகளின் கூட்டுத்தொகை அளவிடைக்கு வரையப்பட்டிருக்கான். இப்போ இதுல விளையுள் என்னன்னு கேட்கற, விளையுள் எந்த திசையில போகணும் கேட்கற. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா OB இந்த திசையில ஒரு அழகரி, OD இந்த திசையில 3 அழகரி. இப்போ நான் வட்டி விடுறேன். இதுல ஒன்றையும் வெட்டிடலாம். எதிர் திசையில் இருக்கிறதால இதுலயும் ஒன்றையும் வட்டி விடுறேன். இப்போ என்ன செய்யறேன்னா இந்த காவியை
இப்படி ஒரு விசை இருக்குது, இப்படி ஒரு காவி இருக்குது, ஓடி ஓடி திசையில இப்படி ஒரு காவி இருக்குது. இப்ப நான் இந்த விசையை இங்க நிரப்புறேன், இதுல முடிகிற இடத்துல இங்க நிரப்புறேன், இங்க நிரப்புறேன். அப்ப ஓஏ காவிய வந்துட்டு விளைவுல காண்றதுக்காண்டி என்ன செய்யணும்? 3 விசைகள் இருந்துச்சுன்னா காவி முக்கோணி வரையணும். 3 விசைகள் இருந்தா காவி முக்கோணி வரையணும். காவி முக்கோணி வரைஞ்சேன்னா ஓஏ வந்துட்டு இங்க வரையணும். அப்ப ஓஏ தூக்கிட்டு இப்ப ஓசியை பாத்தீங்கன்னா அதுல முடியிற இடத்துல இருந்து ஓசியை வரையுது, ஓசியை அதுல முடிகிற இடத்துல இருந்து வரையுது. இப்ப பாருங்க, ஒரு முக்கோணி ஃபுல்லா பூர்ணம் அடைஞ்சிட்டு எங்க ஆரம்பிக்குதோ அங்கே வந்து முடிவெடுது. அப்ப இதுல விளைவு என்ன? அப்ப இதுல விளைவு 0, இதுல விளைவு 0. அப்ப ஆன்சர் என்ன? இதுக்கு விட ஆன்சர் 1 0. எங்க ஆரம்பிக்குதோ அதே இடத்துல முடியுது. இவ்வளவு சிம்பிளான கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது 9ஆம் கேள்வி பாருங்க. 9ஆம் கேள்வி என்ன கேட்டீங்க? பின்வரும் சோடிகளில் எந்த ஒன்று காவிக்கணியம் ஒன்றையும் எண்ணிக்கணியம் ஒன்றையும் கொண்டுள்ளது? காவிக்கணியம் எண்ணிக்கணியம், இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம், ஆர்முடுகளும் காவிக்கணியம், அது வராது. மின்னோட்டம் ஒரு எண்ணிக்கணியம், வெப்பநிலை வந்துக்கிட்டு வெப்பம் வந்துக்கிட்டு ஒரு எண்ணிக்கணியம், அது மாதிரி வெப்பநிலையும் ஒரு எண்ணிக்கணியம். அதுக்கு திசைக்கா இல்லை. வேலை வந்துக்கிட்டு ஒரு எண்ணிக்கணியம், அதே மாதிரி அழுத்த சக்தியும் ஒரு எண்ணிக்கணியம், அதுவும் வராது. விசை வந்துக்கிட்டு ஒரு காவிக்கணியம், அமுக்கம்ங்கிறது எண்ணிக்கணியம். அப்ப விட வந்துட்டு 4வது. உந்தமும் காவிக்கணியம், வேகமும் காவிக்கணியம். அப்ப 9க்கு ஆன்சர் 4. பார்த்த உடனே சொல்லிட்டு போகலாம். சிலாக்கள் இதுக்கு கூட டைம் வேஸ்ட் பண்றேன். இந்த விஷயங்கள் சின்ன விஷயங்கள் தெரியாம இதுக்கு கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போற. அடுத்த 10ஆம் கேள்வி பாருங்க. பின்வரும் சோடிகளில் எந்த ஒன்று காவிக்கணியம் ஒன்றையும் எண்ணிக்கணியம் ஒன்றையும் கொண்டுள்ளது? இடப்பெயர்ச்சி காவிக்கணியம், கோண இடப்பெயர்ச்சி வந்துட்டு என்னது? கோண இடப்பெயர்ச்சி வந்துட்டு என்னது? காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? கோண இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது? கோண இடப்பெயர்ச்சிங்கிறது டீட்டா. டீட்டாங்கிறது என்னது? டீட்டாங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். டீட்டாங்கிறது எண்ணிக்கணியம் என்னன்னா அப்ப கேட்ட கலிக்கான விட இதுல வந்துட்டு அடுத்ததுல பாத்தீங்கன்னா கோணவலுங்கிறது என்னது? கோணவலுக்கான சமன்பாடு ஒன்று என்னது? கோணவலு வந்துட்டு டோக் ஒமேகா. ஒமேகா வந்துட்டு ஒரு காவிக்கணியங்கிறதால கோணவலு வந்துட்டு என்னது? ஒரு காவிக்கணியம் வரப்போகுது. கதி வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியம், அமுக்கம் எண்ணிக்கணியம், அழுத்த சக்தி எண்ணிக்கணியம், விசை, கோண வேகம், இதெல்லாம் தெரிஞ்சது. கோண உந்தம் வந்துட்டு என்னது? கோண உந்தம் வந்துட்டு காவிக்கணியம், ஐ ஒமேகாண்டு வரப்போகுது. ஐ ஒமேகாண்டு வரதால காவிக்கணியம் இது. அடுத்தது 11ஆம் கேள்வி பாருங்க. PQR எனும் 3 காவிகள் உருவில் காட்டியவாறு பருமனிலும் திசையிலும் தாக்குகின்றது. AB = 3 BC ஆயின் காவி கூட்டலை சரியாக பெறுவது. ஒரு முக்கோணி ஒன்று தந்திருக்காங்க, இதுக்கு 10வது என்ன ஆன்சர்? 1. 11வது கேள்வி பாருங்க. ஒரு முக்கோணி ஒன்று தரப்பட்டு அதுல இது வந்துட்டு ஓவாம், இது ஏஆம், இது சிஆம். அப்ப இது வந்துட்டு இடையால போறது டிஆம். ஒவ்வொன்று விசதார பி Q R.